உண்டானவைகளையெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. ஹல்லேலூயா. அவங்க சவுண்ட் கம்மி பண்ணுப்பா கொஞ்சம். ஹல்லேலூயா. ஒரு ஸ்திரீ, முதலாவது ஒரு ஸ்திரீயை பார்க்கிறோம். பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ என்று சொன்னால் பெண்கள். அப்போ இந்த பெரும்பாடுள்ள அந்த அம்மா தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, அல்லேலூயா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சற்றாகிலும் குணமடையலைன்னு சொன்னால் அடுத்தது எங்கே வரணும்? ஆண்டவர்கிட்ட வந்துடணும். அல்லேலூயா. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், கொஞ்சம் கூட குறையல, இருக்க பிரச்சனை அதிகமாக தான் போகுதுன்னு சொன்னால் நீ அது பின்னாடியே போயிட்டு இருக்கக்கூடாது. அடுத்தது எங்கே வந்துடணும்? ஆண்டவரிடத்துல வந்துடணும். நீ முதல்லையே ஆண்டவரிடத்துல வந்தால் கூட தப்பு கிடையாது. உனக்கு கொஞ்சம் பணம் கொஞ்சம் மிச்சமாகும், அலைச்சல் கொஞ்சம், பிரயாசம் கொஞ்சம் மிச்சமாகும். நீ ஆரம்பத்திலேருந்தே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்து சற்றாகிலும் குணமடையலை அப்படின்ற பட்சத்தில் அடுத்தது நீ கொஞ்சம் உன் கண்கள் திறக்கப்படணும். நீ அடுத்தது ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பிச்சிடணும். நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தோம் அது பின்னாடியே போயிட்டு இருக்கக்கூடாது. செலவு மேலே செலவு, ஸ்கேன் மேலே ஸ்கேனு, ரிப்போர்ட்டு மேலே ரிப்போர்ட்டு, செக்கப் மேலே செக்கப்பு, இந்த ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா அந்த ஹாஸ்பிட்டலு, அந்த ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா இந்த டாக்டர் அப்படின்னு சொல்லி சற்றாகிலும் குணமடையலைன்ற பட்சத்தில் நீ பாட்டில் ஹாஸ்பிட்டலே போயிட்டு இருக்கக்கூடாது. அடுத்தது இது மனுஷரால் முடியாத காரியம், இது யாரால தான் கூடும்? தேவனால தான் முடியும் என்று சொல்லி நீ அடுத்தது கர்த்தரை விசுவாசிக்க ஆரம்பிச்சிடணும், கர்த்தரை நம்ப ஆரம்பிச்சிடணும். கர்த்தரால் நீ சுகத்தை அடைவதற்கு நீ விரும்பணும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி கிடையாது. எவ்வளோ சுகம் ஆகலைனாலும், கொஞ்சம் கூட சுகமாகலன்னு தெரிஞ்சாலும் கூட மறுபடியும் எங்கே தான் போயிட்டு இருக்காங்க? ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு பணத்தை செலவு பண்ணி அலைஞ்சு திரிஞ்சு வாழ்க்கையில் கடைசியில் எங்கே போய் நிற்கிறாங்கன்னா மரணத்தில் போய் நிற்கிறாங்க. ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டில் ஆரம்பித்து, அடுத்தது ஆப்ரேஷனில் ஆரம்பித்து, அடுத்தது பணத்தை எல்லாம் காலி பண்ணி, அடுத்தது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் படுத்த படுக்கடியாக மாறி கடைசியில் மரணத்தை சந்திக்கிறவர்கள் தான் இன்றைக்கி நிறைய பேர் உண்டு. அல்லேலூயா. உனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சரியாயிடுச்சுன்னா பரவாயில்ல, தப்பு கிடையாது. ஆனால் சரியாகாத பட்சத்தில் எங்கே வரணும்? கர்த்தரை தேடி வரணும், கர்த்தரை நம்பி விடணும். அல்லேலூயா. இந்த அம்மா காரியத்தை செய்தாங்க. அவங்க சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது யார் இடத்துல வந்தாங்க? இயேசுவின் இடத்துல வந்தாங்க. அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் நான் என்ன செய்வேன்? சொஸ்தமாவேன். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்ற காரியம் அதுதான். விசுவாசம், உன் விசுவாசம் உனக்கு என்னத்தை கொடுக்கும்? சுகத்தை கொடுக்கும். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உனக்கு நன்மை செய்யும். ஆண்டவர் அவர் இடத்துல வருகிறவர்களை பார்த்து அவர் அதான் சொல்றார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்லி. கர்த்தரிடத்தில் வருகிறோம் என்று சொன்னால் விசுவாசத்தோடு என்ன செய்யணும்? வர கற்றுக்கொள்ளணும். இது இந்த அம்மாவுக்கு எத்தனை வருஷம் பிரச்சனை? இது 12 வருஷம் பிரச்சனை. ஆனால் அவங்க என்னன்னு விசுவாசிக்கிறாங்க? வஸ்திரத்தை தொட்ட எனக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். நாம் எப்படி விசுவாசிப்போம்? 12 வருஷம் பிரச்சனைய அது எப்படி தொட்ட சுகமாயிடும்? அது எப்படி ஜெபம் பண்ண சரியாயிடும்? அது எப்படி அதை செஞ்சால் சரியாயிடும்? அப்படின்னு சொல்லி நாமளே நமக்கு என்ன பண்ணிக்கிறோம்? தடைகளை ஏற்படுத்தி கொள்கிறோம். நாமளே அவிசுவாசத்தை ஏற்படுத்தி கொண்டு 12 வருஷம் பிரச்சனை, அதெல்லாம் ஜெபத்தில் சரியாவாதுங்க. அதெல்லாம் எத்தனையோ டாக்டர் சொல்லிட்டாங்க. இந்த அம்மா கூட சொல்லியிருக்கலாம், 12 வருஷம் பிரச்சனைக்கு எப்படி 12 மாதமாவது நான் என்ன பண்ணி ஆகணும்? ஜெபம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் அப்படி செய்யலை. அவங்க விசுவாசம் என்னது? நான் தொட்டால் சொஸ்தமாவேன். அந்த அம்மாவுக்கு யாரும் சொல்லலை நீங்கள் தொட்டு சுகமாக்கி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கல. அந்த அம்மாவே விசுவாசத்துக்குள்ளே வந்துட்டாங்க. நான் தொட்டால் நான் சொஸ்தமாவேன்.
இன்னைக்கு நாம மற்றவர்களுக்கு சொன்னாலும் கூட அவங்களுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, அந்த விசுவாசம் வர மாட்டேங்குது. கர்த்தர் இடத்துல ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை தேடுங்க, கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் இடத்துல விசுவாசமா இருங்க அப்படி சொல்லி கொடுத்தாலும் கூட என்ன வர மாட்டேங்குது, விசுவாசம் வர மாட்டேங்குது. அந்த அம்மா கேள்விப்பட்டாங்க, அவரை தொட்டால் சுஸ்தமாவேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. இவர்கள் விசுவாசித்த காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்கிறார், வாசிக்கலாம் 34வது வசனம். அதிலே அவர் அவளை பார்த்து, மகளே மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்னார்கள். அல்லேலூயா. இந்த அம்மா எதற்காக ஆண்டவரிடத்துல விசுவாசம் வச்சாங்க அப்படின்னா, தன்னுடைய ரட்சிப்புக்காக கர்த்தரிடத்துல விசுவாசம் வைத்தார்கள். யாருக்காக? இயேசுவினிடத்துல வந்தாங்க. தன்னுடைய விசுவாசம், தன்னுடைய ரட்சிப்புக்காக ஆண்டவரிடத்துல வந்தாங்க. தன்னுடைய சுகத்துக்காக ஆண்டவரிடத்துல வந்தாங்க. ஆக மொத்தம் இவர்களுடைய ரட்சிப்பு, இவருடைய விசுவாசம் யாருக்கு ரட்சிப்பை ஏற்படுத்தினது? அந்த அம்மாவுக்கு ரட்சிப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. அல்லேலூயா. ஒன்றை புரிந்து கொள்ளணும், கர்த்தருடைய பிள்ளைகள் முதலாவது கர்த்தரிடத்துல வருகிற முதல்ல நாம ரட்சிக்கப்படணும். யாரு? முதல்ல நாம ரட்சிக்கப்படணும். முதல்ல நாம ஜெபத்துல வளரணும். ஒரு குடும்பத்துல எத்தனை பேர் முதல்ல வந்திருக்கிறீங்க ஆண்டவர் இடத்துல? ஒரு குடும்பத்துல யாரு முதல்ல ஞானஸ்தானம் எடுத்தீங்க? ஒரு குடும்பத்துல முதல்ல யார் விசுவாசம் வச்சீங்க ஆண்டவர் மேல? ஒரு குடும்பத்துல யார் முதல்ல கர்த்தரிடத்துல பக்தியா வந்தீங்க? முதல்ல யாரு நம்புறீங்க? அவர்கள் விசுவாச வாழ்க்கையில முதல்ல சரியா இருக்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அவர்கள் முதல்ல ஸ்டடி ஆகணும். முதல்ல உறுதியா தேவ சமூகத்துல நிற்கிறவர்களா இருக்கணும். முதல்ல நீ ரட்சிக்கப்படணும். கர்த்தரிடத்துல நம்பி வந்தல, அப்போ முதல்ல நீ என்ன செய்யணும்? அந்த ரட்சிப்பை அடைந்து கொள்ளணும். உனக்கே இன்னும் ரட்சிப்பு முழுசா வரல, உனக்கே இன்னும் ரட்சிப்பு அறகுறையாதான் இருக்குது. இன்னும் நீயே சரியா ஜெபத்துல ஸ்திரப்படல, விசுவாசத்துல ஸ்திரப்படல, தேவனை இன்னும் உறுதியா நம்பல. நீயே இன்னும் அறகுறை விசுவாசத்திலேயே அறகுறை பக்தியில தான் இருக்கிற. ஒரு வாரம் சபைக்கு வர, ஒரு வாரம் சபைக்கு வர மாட்டேங்கிற, ஒரு நாளைக்கு ஜெபிக்கிற, ஒரு நாளைக்கு ஜெபிக்க மாட்டேங்கிற, கொஞ்சம் நம்புற, கொஞ்சம் நம்பாம போற, கொஞ்சம் பக்தியா இருக்கிற, அப்புறம் பார்த்தா பக்தி காணாம போயிடுது, கொஞ்சம் பரிசுத்தமா இருக்கிற, அப்புறம் அசுத்தமா இருக்கிற. அப்ப நீயே இன்னும் அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கிறதுனால இன்னும் உனக்கே இன்னும் செய்யல, ரட்சிப்பு முழுமையா வரவில்லை. அல்லேலூயா. அப்ப கர்த்தரிடத்துல வந்த முதலாவது ஆளு நாம முதல்ல என்ன செய்யணும்? ஒழுங்கா ரட்சிக்கப்படணும். ஒழுங்கா தேவனுடைய சமூகத்துல ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ளணும். கர்த்தருடைய ரட்சிப்பு கர்த்தருடையதுதான். ஆனா அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம என்னவா இருக்கணும்? பாத்திரவான்களாய் விளங்க வேண்டும். அல்லேலூயா. நீ முதல்ல ரட்சிக்கப்படணும். விசுவாசத்துல நீ ஸ்திரப்படணும், ஜெபத்துல வளரணும், பக்தியில வளரணும், பரிசுத்தத்துல வளரணும். நீ முதல்ல சரியா இருக்க வேண்டும். அப்போ இந்த அம்மாவுடைய விசுவாசம் அவர்களுக்கு அது என்னத்தை கொண்டு வந்தது? ரட்சிப்பை கொடுத்தது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் முதல்ல நம்முடைய தனி மனித ரட்சிப்பு நமக்கு அவசியம். யாருடைய ரட்சிப்பு? நம்முடைய ரட்சிப்பு அவசியம். மோசே என்ன சொன்னான்னா, இந்த ஜனங்களை நீங்க அழித்து போடுவீங்கன்னு சொன்னா என்னுடைய பேரை முதல்ல ஜீவ புஸ்தகத்துல இருந்து என்ன பண்ணுங்க? கிறுக்கி போடுங்கன்னு சொன்னான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்ட பிறகு உன் ஜீவனை நீ நஷ்டப்படுத்தினா உனக்கு என்ன லாபம்? இஸ்ரவேல் ஜனங்களை ஃபுல்லா எல்லாரையும் கொண்டு போய் கானான்ல சேர்த்துட்டு நீ கானானுக்குள்ள போகலன்னா உனக்கு என்ன பிரயோஜனம்? இருக்கிற ஜனங்க எல்லாம் பரலோகம் போயிட்டு நீ பரலோகம் போகலன்னா உனக்கு என்ன பிரயோஜனம்? அப்போ முதல்ல யாருடைய ரட்சிப்பு அவசியம்? நல்ல சத்தியத்தை தெரிஞ்ச விசுவாசிகள், நல்ல சத்தியத்தை தெரிஞ்ச ஊழியக்காரர்கள் முதல்ல யாருடைய ரட்சிப்புக்காக பிரயாசப்படுவாங்க, தக்க வச்சுக்குவாங்கன்னா முதல்ல தன்னுடைய ரட்சிப்பை அவங்க உறுதி செய்து கொள்வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகினால ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முதல்ல யாரு ரட்சிக்கப்படணும்? நம்ம ரட்சிக்கப்படணும். அதுக்கப்புறம் தான் அடுத்தவருடைய ரட்சிப்புக்காக நம்ம பாடுபடணும். நம்மளுடைய ரட்சிப்பை நம்ம முதல்ல ஸ்டடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம ஜபத்துல சரியா இருக்க கற்றுக்கொள்ளணும், விசுவாசத்துல சரியா இருக்க கற்றுக்கொள்ளணும், ஆண்டவரை தேடுகிற காரியத்துல சரியா இருக்க கற்றுக்கொள்ளணும், மற்ற எல்லா ஆவிக்குரிய காரியங்களில நம்மளை முதல்ல ஸ்டடி பண்ணி கொள்ளணும். அதுதான் நம்மளுக்கு ரட்சிப்பை கொண்டு வரும். அல்லேலூயா. நமக்கும் இன்னும் சரியா ஜெபம் பண்ண தெரியல, நாமளும் சபைக்கு ஒழுங்கா போறதில்லை, நாமளே இன்னும் சரியா ஆண்டவரை நம்புறதில்லை. ஆனா எங்க வீட்டுக்காரர் சரியா ஆண்டவரை நம்பணும். எப்படி? நானே இன்னும் சரியா ஆண்டவரை நம்பல, என் வீட்டுக்காரர் எங்க வீட்டுக்காரர் ஆண்டவர் என்ன பண்ணிக்கணும்? உறுதியா பிடிச்சுக்கணும்.
நானே இன்னும் சரியா நம்பல, நானே இன்னும் கர்த்தரை விசுவாசிகள், ஆனா என் பிள்ளைகள் பூரா கர்த்தரை பற்றி கொள்ளணும். இது என்ன விசுவாசம் இது? நானே இன்னும் பரிசுத்தத்துல வளரல, ஆனா என் குடும்பம் பூரா பரிசுத்தம் அடைஞ்சிடணும். நானே இன்னும் பக்தியில வளரல, என் குடும்பம் எல்லாம் பக்திக்குள்ள வந்துடணும். நானே சரியா சபைக்கு போறது இல்லை, ஆனா என் குடும்பம் பூரா கரெக்டா வாரம் தவறாம சபைக்கு வந்துடணும். இது என்ன விசுவாசம் இது? இது சரியில்லாத ஒரு விசுவாசம். ஆகினால் இந்த மாதிரி விசுவாசம் இல்லை. முதல்ல ஒரு விசுவாசம் நமக்கு வருது என்று சொன்னால் அது நமக்கு என்னத்தை கொண்டு வரணும்? ரட்சிப்பை கொண்டு வரணும். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. கர்த்தரிடத்துல முதலாவது வந்த நீ என்னவா இருக்கணும்? சரியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகினால கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க கணவனா வந்திருக்கிறீங்களோ, மனைவியா வந்திருக்கிறீங்களோ, பிள்ளைகளா வந்திருக்கிறீங்களோ, பெற்றோர்களா வந்திருக்கிறீங்களோ, யாரா வந்திருக்க, ஒரு குடும்பத்துல எந்த அங்கத்தினரா, எந்த உறுப்பினரா, எந்த உறவின் முறையில நீங்க வந்திருக்கிறீங்களோ, ஆக மொத்தம் வந்திருக்கிற நீங்க பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, முதல்ல நீங்க கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும்? ஸ்டடியா தேவனை தேடுவதிலும், ஆராதிப்பதிலும், விசுவாசத்திலும், நம்புவதிலும், ஜெபிப்பதிலும், ஆவிக்குரிய அவரை காரியத்தில் அவரை பின்பற்றுவதிலும் நீங்கள் சரியா அதை ஃபாலோ பண்ண வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் செய்யற மிஸ்டேக் என்னன்னு கேட்டா, ஆண்டவர் இடத்துல தன்னுடைய குடும்பத்துக்காக ஆண்டவர்கிட்ட வந்தாங்கல்ல, அவங்களுக்கே விசுவாசம் இல்லை. தன்னுடைய பிள்ளைக்காக ஆண்டவர்கிட்ட வந்தாங்கல்ல, அவங்களுக்கே இன்னும் அறகுறையா தான் இருக்கிறாங்க. புதுசா வந்தவங்க பிரச்சனை கிடையாது. புதுசா வந்தவங்களை பத்தி நம்ம சொல்ல முடியாது. புதுசாக வந்தவங்க எங்கேயோ கேள்விப்பட்டு ஓடியாந்துருப்பாங்க, யாரோ சொல்லி வந்திருப்பாங்க. அவங்க பிரச்சனை கிடையாது. அவங்க கிட்ட கர்த்தர் அப்படியே பர்ஃபெக்டாக எதிர்பார்க்கறது கிடையாது. நான் சொல்றது, பல வருஷமா சபைக்கு ஞானஸ்தானம் எடுத்து எல்லாத்தையும் A to Z எல்லாத்தையும் பழக்கப்பட்டு அலசி ஆராய்ச்சி வச்சிருக்கிறோம். பார்த்துங்க, பாஸ்டர்னா யாரு, பாஸ்டர்னா அவங்க என்ன, அவங்க எப்படி, அவங்க குடும்பம் எப்படி, அவங்க மனைவி எப்படி, அவங்க பிள்ளைகள் எப்படி, அவங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க, பாஸ்டருடைய வேலை என்ன, அவங்களுக்கு சாப்பாடு எங்கேருந்து வரும், அவங்களுக்கு வருமானம் எப்படி வரும், விசுவாசம்னா என்ன, ஜபம்னா என்ன, ஆண்டவர்னா யாரு, ஆண்டவர் எதற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், எதற்காக மரித்தார், 3ஆம் நாள் எதற்காக உயிரோடு எழுந்தார், நம்ம ஏன் ஞானஸ்தானம் எடுத்தோம், இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே எப்படி இருப்பாங்க? ஒரு நிர்விசாரமாக வாழ்வது. ஒரு சபையில் ஒரு நிர்விசாரமாக சபைக்கு வருவது, ஆண்டவரை தேடுவது, ஒரு ஜாக்கிரதை இல்லாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் வாழ்வது. அப்போ இப்படிப்பட்டவர்களிடத்தெல்லாம் கர்த்தர் கேட்குறாரு, முதல்ல நீ என்ன செய்யணும்? சரியா ரட்சிப்புக்கேற்ற பாத்திரவான நீ விளங்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளை முதல்ல யாருக்கு ரட்சிப்பை ஏற்படுத்தி கொள்ளணும்? நம்முடைய ரட்சிப்புக்காக நம்ம முதல்ல பாடுபட வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த அம்மாவுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். இரண்டாவது இன்னொரு அம்மாவை குறித்து நம்ம வேதாகமத்தில் பார்க்கலாம். மத்தேயு புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அம்மா யாருக்காக வந்தாங்க? தன் மகளுக்காக வந்தாங்க. அல்லேலூயா. அந்த அம்மா பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அந்த அம்மா யாருக்காக வந்தாங்க? தனக்காக இயேசுவினிடத்தில் வந்தாங்க. இந்த கானானிய ஸ்திரீ யாருக்காக இயேசுவினிடத்தில் வந்தாங்க? தன் மகளுக்காக. ரெண்டாவது, கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய குடும்பத்தாருடைய ரட்சிப்புக்காக நம்ம என்ன செய்யணும்? பாடுபட வேண்டும். முதலாவது யாருடைய ரட்சிப்புக்காக பாடுபடணும்? நம்மளோட ரட்சிப்புக்காக நம்ம பாடுபடணும். அங்கிருந்து தான் முதல்ல நம்ம ஆரம்பிக்கணும். ரெண்டாவது, நம்முடைய குடும்பத்தாருடைய ரட்சிப்புக்காக என்ன செய்யணும்? பாடுபட வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகள், புருஷன், மனைவி, தாயோ, தகப்பனோ, உறவினர்களோ யாரா இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்தாருடைய ரட்சிப்புக்காக நம்ம முதலாவது பாடுபட வேண்டும். நோவா தன் வீட்டாரை ரட்சிப்பதற்காக அவன் என்ன செய்தானா, அவன் பேழை உண்டு பண்ணினான் என்று வேதம் சொல்கிறது. 11 எபிரேயர் 11:7 வாசிங்க. எபிரேயர் 11:7.
விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை என்ன செஞ்சானா? உண்டு பண்ணினான். யாரு? நோவா. அல்லேலூயா. நாம மட்டும் ரட்சிக்கப்பட்ட போதும், நாம மட்டும் தப்பிச்சா போதும், நாம மட்டும் உயிரோட இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி நினைக்காம தன் குடும்பத்தாருடைய ரட்சிப்புக்காக பேழையை என்ன செஞ்சான்? உண்டு பண்ணினான். இவங்க தான் ரட்சிப்பை சரியாய் உணர்ந்தவர்கள், ரட்சிப்பின் அவசியத்தை சரியாய் புரிந்து கொண்டவர்கள். அல்லேலூயா. அப்போ இவங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து இவங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வச்சு கர்த்தரிடத்தில் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, இவர்கள் கர்த்தர் இன்னார் என்பதை புரிந்து கொண்டு பரலோகம், நரகம், விசுவாசம், ரட்சிப்பு இதெல்லாம் சரியா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடுத்தது அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. தன்னுடைய வீட்டாருடைய ரட்சிப்புக்காக என்ன செய்வாங்க? பாடுபடுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் கேட்டா ரட்சிக்கப்பட்டன்னு சொல்றாங்க, ஆண்டவரிடத்துல பயபக்தியா இருக்கிறன்னு சொல்றாங்க, விசுவாசமா இருக்கிறன்னு சொல்றாங்க. ஆனா தன் வீட்டாருடைய ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருக்கிறாங்க. கவலையே கிடையாது. தன் பிள்ளைகள் நரகத்துக்கு போறாங்களே, தன்னுடைய புருஷன் கெட்டு அழிஞ்சு போறானே, தன்னுடைய மனைவி இப்படி பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே, தன்னுடைய குடும்பம் இப்படி ரட்சிப்பு அடையாம நாசமா போய் கொண்டிருக்கிறதே, நம்ம குடும்பத்தில் இன்னும் யாரும் ரட்சிக்கப்படலையே, எல்லாரும் அவங்க ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே, அப்போ இவர்கள்லாம் மரித்தா எங்கே போவாங்க? இவருடைய நிலைமை என்ன? உயிரோடு இருக்கும்போது ஓடி ஓடி பாடுபடுறல்ல அவங்களுக்காக, உயிரோடு இருக்கும்போது பாவம் பார்க்குறல்ல, உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்காக வேர்வை சிந்தி உழைக்கிறல்ல, அவங்களுக்காக இரவும் பகலும் தூக்கத்தை எழுந்து பசி பட்டினமாக கிடந்து அவங்களுக்கு உழைக்கிறல்ல. எப்படியாவது என் குடும்பத்தை பாதுகாக்கணும், எப்படியாவது என் பிள்ளைகளை பாதுகாக்கணும், எப்படியாவது என் குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கணும் அப்படி சொல்கிறல்ல. அப்போ இந்த பூமியில் நடக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை, பஞ்சத்தை உணர்ந்து குடும்பத்துக்கு சொத்து சேர்க்க, பணம் சேர்க்க, நகை சேர்க்க ஆசைப்பட்டு ஓடுற. ஆனால் செத்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் நரகத்துக்கு போவாங்களன்ற அந்த அக்கறை இல்லையே, அந்த கரிசனை இல்லையே. நம்ம முன்னாடியே நம்ம பிள்ளைகள் நரகத்தில் இருக்கிறாங்க, அதை நீ பார்க்குறேன்னா எப்படி இருக்கும்? நமக்காகவே வாழ்ந்த புருஷன் நரகத்தில் இருக்கிறத நீ எப்படி பார்ப்ப? எப்படி சகிப்ப? நமக்காகவே வாழ்ந்த மனைவி, நமக்காகவே நம்மை அண்டிக் கொண்டு நமக்காகவே வாழ்ந்த மனைவி நரகத்துக்கு போகிறத நீ எப்படி பார்ப்ப? எப்படி சகிப்ப? உன் பிள்ளைக்காக இவ்வளோ பரிதபிக்கிற உன் பிள்ளை நாளைக்கு நரகத்துக்கு போனால் அதை எப்படி உன்னால் தாங்க முடியும்? தாங்கிக் கொள்ள முடியுமா? உன் பிள்ளை உன் கண்ணு முன்னாடியே ஒரு நெருப்பில் எரியுது, ஒரு நெருப்புள்ள மாட்டின்னு இருக்கு, அதை எப்படி உன்னால் தாங்க முடியும்? எப்படி சகிக்க முடியும்? நல்ல உணர்வுள்ளவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா? அதை நினச்சி பார்த்துக்கிறீங்களா? என்னைக்கு நம்ம பிள்ளை நம்ம முன்னாடியே போய் நரகத்தில் விழுந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? நரகம் என்பது என்ன சாதாரண வலியா, வேதனையா? அது பயங்கரமான கொடூரமான ஒரு தண்டனை நிறைந்த ஒரு இடம் தான் நரகம் என்பது. இந்த பூமியில் அப்படிப்பட்ட தண்டனை எங்கேயுமே கிடையாது. இந்த பூமியில் அனுபவிக்கிற தண்டனைகள் யாருக்குமே அப்படி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மகா கொடுமை நிறைந்த இடம் தான் என்னது? நரகம் என்பது. அந்த இடத்துக்கு தான் ரட்சிக்கப்படாத உன் குடும்பத்தார் அங்கே போவாங்க. அதை உன்னால் எப்படி பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியும்? நான் ஜெபம் பண்ணால் போதும், நான் சர்ச்சுக்கு வந்தால் போதும், நான் ஆண்டவரை தேடினா போதும், நான் மட்டும் சர்ச்சுக்கு போய் எல்லாம் பண்ணிட்டு இருந்தால் போதும், என் குடும்பம் எங்கே எப்படி எக்கெடு கெட்டு போனால் எனக்கு என்ன அப்படின்னு நீ கவலையற்று இருப்பாய் என்று சொன்னால் நீயே இன்னும் சரியாக ரட்சிக்கப்படலை என்பதை அது குறிக்கிறது. தண்டனையின் உக்கிரத்தை நீ உணர்ந்த ஆளாக இருந்தால் கண்டிப்பா உன் குடும்பத்தாருக்காக நீ பரிதபிக்காம இருக்கவே முடியாது. அந்த ஐஸ்வர்யவான் எங்க போய் அவனுக்கு புரிஞ்சது தெரியுமா? உயிரோட பூமியில ஐஸ்வர்யான வாழும்போது அவனுக்கு பிரச்சனை புரியல. நரகத்துல போய் தள்ளும் போதுதான் அவன் என்ன சொல்றான்? எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களும் இந்த வேதனையுள்ள இந்த நரகத்துக்கு வராதபடிக்கு லாசரு அனுப்புங்க, அவன் போய் சொல்லட்டும், அவங்களும் இந்த இடத்துக்கு வரக்கூடாது, நான் அனுபவிக்கிற வேதனை என்னோட போகட்டும் அப்படின்றான். அப்போ ரட்சிப்பின் அவசியம் அவனுக்கு நரகத்துக்கு போன பிறகுதான் புரியுது. பூமியில் உயிரோடு இருக்கும்போது நல்லா அவனுக்கு சந்தோஷமா இருந்துச்சு, ஜாலியாக வாழ்ந்துட்டான், அவனுக்கு புரியல. அப்போ உயிரோடு இருக்கிற போது ரட்சிப்பை இன்றைக்கு போதிப்பதற்கும் ஆண்டவர் உங்களுக்கு அதை தெரிந்து கொள்வதற்கும் உங்களுக்கு என்ன செய்திருக்கார்? வழிவகை செய்திருக்கிறார். அப்போ நீங்கள் சரியான விதத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தாருடைய ரட்சிப்புக்காக நீங்கள் பாடுபடாமல் நிம்மதியாக இருக்கவே முடியாது. உங்கள் வீட்டாருடைய ரட்சிப்புக்காக நீங்கள் கண்டிப்பாக பிரயாசப்படுவீங்க, அவங்களுக்காக தேவ சமூகத்தில் போய் விழுந்து அழுவீங்க.
அப்போ இன்னும் உங்கள் புருஷனுக்காக கவலைப்படலை, உங்கள் பிள்ளைகளுக்காக கவலைப்படலை. உங்கள் கவலையெல்லாம் என்னதான்? கல்யாணம் பண்ணி வைக்கணும், காது குத்தணும், மஞ்சள் தண்ணி சுற்றணும், வளைகாப்பு சுற்றணும், வீடு கட்டணும், ஆடு மாடு வாங்கணும், ஒவ்வொரு பிள்ளை பேர்லையும் 4 ஏக்கர் 5 ஏக்கர் சொத்து சேர்க்கணும், நல்லா படிக்க வைக்கணும், நல்ல பெரிய ஆளாக பார்க்கணும், நல்ல வேலை வாங்கணும், நல்ல சம்பளம் வாங்கணும், அவங்க இப்போ வாழ்க்கையில் செட்டில் ஆகணும். இது மட்டும்தான் உங்களுடைய ஆசை. இதெல்லாம் இதை விட பெரிய கடமைன்னு ஒன்று இருக்குது. ரட்சிக்கப்பட்ட முதல்ல நீங்கள் உங்கள் குடும்பத்தாருடைய ரட்சிப்புக்காக நீங்கள் தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? நிற்க வேண்டும். அல்லேலூயா. ரட்சிப்பின் அவசியத்தை புரிஞ்சவங்க யாரு? சரியான ரட்சிப்பின் அவசியத்தை புரிஞ்சவங்க பூமியில் உள்ள கீழானவைகளை நாட மாட்டாங்க. அழிந்து போகிற போஜனத்துக்காக கிரியைகளை நடப்பிக்க மாட்டாங்க. அதை பற்றி அவங்க கவலை எடுத்துக்க மாட்டாங்க. கர்த்தர் பார்த்துக்குவாரு சொல்லிட்டு அவர்கள் கவலைப்படுவது எல்லாமே என்னதான்? யோபு என்ன செஞ்சான்? என் பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சிருப்பாங்களோ, என் பிள்ளைகள் கர்த்தரை தூஷித்து இருப்பாங்களோ, இதுதான் அவன் கவலை பொருளா. அவனுக்கு என்ன சொத்து இல்லையா, நகை இல்லையா, அவனுக்கு ஆடு மாடு இல்லையா? அவனுடைய கவலையெல்லாம் என்னதான்? தன் பிள்ளைகளுடைய ரட்சிப்பை குறித்து தான் அவன் ராவத்திரும்பாங்களும் யோசிக்கிறான். என் பிள்ளைகள் மறைமுகமாவது கர்த்தரை தூஷித்திருப்பாங்களோ, எல்லாரும் புசித்து குடித்து சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிற போது என் பிள்ளைகள் கர்த்தரை ஏதாவது முறுமுறுத்து பேசியிருப்பாங்களோ, அதுதான் அவனுடைய கவலை. இரவும் பகலும் அதுதான் அவனுடைய கவலை. ஆகியனால ஒரு மனிதன் நல்ல ரட்சிப்பை அவசியத்தை புரிஞ்சு கொண்டாங்கன்னு சொன்னா தன் வீட்டாருடைய ரட்சிப்பை அதனுடைய அவசியத்தை உணராம இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ரட்சிக்கப்படாம இருந்தால் நரகத்தினுடைய நரகத்தினுடைய வேதனை எப்படி இருக்கும்? இன்னைக்கு உங்க பிள்ளைகளை கண்ணு முன்னாடியே ஒரு விபத்துல பாக்குறீங்க, ஒரு ஆக்சிடென்ட்ல பாக்குறீங்க, ஒரு எரிகிற ஒரு வீட்டுக்குள்ள பாக்குறீங்க, ஒரு ஃபயருக்குள்ள எரிஞ்சு அதுக்குள்ள இருக்கிறத பாக்குறீங்க. அதை பார்த்துக்கிட்டு உங்களால சும்மா இருக்க முடியுதா? சொல்லுங்கப்பா. ஒரு சாதாரண வியாதி வந்தாலே உங்களால நம்ப முடியல. உங்க பிள்ளைகளுக்கு வரக்கூடிய வியாதி வந்தாலே தாங்க முடியல. பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டாலே அதை உங்களால ஜீரணிக்க முடியல. ரொம்ப கஷ்டப்படுறீங்க, மனசு வேதனைப்படுறீங்க. இதையே தாங்க முடியாத நீங்க நாளைக்கு ரட்சிப்பை அடையவில்லை என்று சொன்னால் பிள்ளைகள் எங்க போவாங்க? நரகத்துக்கு போவாங்க. புருஷன்மார்கள் நரகத்துக்கு போவாங்க, தாய் நரகத்துக்கு போவாங்க, தகப்பன் நரகத்துக்கு போவாங்க. அவங்களுடைய ரட்சிப்புக்காக இந்த பூமியில நீ என்ன பிரயாசப்பட்ட? நான் பிரயாசப்பட்டதெல்லாம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் சம்பாரிச்சு போடலை. எங்கள் அப்பா அம்மாவுக்கு சம்பாரிச்சு போடுற வயசு வரும்போது நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். நான் கஷ்டப்பட்டதெல்லாம் என்ன தெரியுமா? எங்கள் அப்பா அம்மா எனக்காக இந்த பூமியில் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் எனக்காக ராத்திரியும் பகலும் உழைச்சி வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ரட்சிப்பு என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவங்க அறியல. ஆனால் ரட்சிப்பின் அவசியத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா முதல்ல நான் தான் ஆண்டவருக்குள்ளே வந்தேன். ஆண்டவருக்குள்ளே நான் தான் முதல்ல ஞானஸ்நானம் எடுத்தேன். அவர்கள் ஆண்டவருக்குள்ளே வரல. அப்போ நான் எதை உணர்றேன்னா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு சம்பாரிச்சு போடலைன்ற அந்த கவலை எனக்கு இல்லை. எங்கள் அப்பா அம்மா சாகிறதுக்குள்ளே யாருக்குள்ளே வந்துடணும்? கர்த்தருக்குள்ளே வந்துடணும். எங்கள் அப்பா அம்மா சாகிறதுக்குள்ளே கர்த்தரிடத்தில் விசுவாசம் வச்சிடணும். அவருடைய விசுவாசம் அவர்களுக்கு அது நீதியாக எண்ணப்படணும். சாகிறதுக்குள்ளே எப்படியாவது அவங்க ஞானஸ்நானம் எடுத்துடணும். ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவரை அண்டி கொள்ளணும். இதுதான் என் கவலை. இதுதான் இரவும் பகலும் நான் ஆண்டவரிடத்தில் புலம்பின விதம். எங்கள் அப்பா அம்மாவுக்கு சம்பாரிச்சு போடலை. பெருசாக அவங்களுக்கு நான் பெரிய பிள்ளையாக இருந்து அவங்களுக்கு நான் எல்லாம் மெச்சிக்கொள்கிற மாதிரி அவங்கள நான் எல்லாத்தையும் செஞ்சு நான் பாதுகாக்கணும். அந்த கடமை என்னால் செய்ய முடியல. ஏன்னா நான் படித்தேன், கொஞ்ச நாள் வெளியில் வேலை செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஆண்டவருடைய அழைப்பு வந்துச்சு, நான் டக்குன்னு ஊழியத்துக்கு வந்துட்டேன். என்னால் அவங்களுக்கு பெருசாக உலக பிரகாரமாக என்ன பண்ண முடியல, சம்பாரித்து அவங்கள கஷ்டப்படாமல் பார்த்து கொள்ள முடியல. ஆனால் அவங்க எனக்காக கஷ்டப்பட்டாங்க. எனக்காக ரொம்ப உழைப்பு, அவ்வளோ உழைப்பு, ரெஸ்ட் இல்லாமல் உழைச்சாங்க. அப்போ இதை நான் பார்த்து கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டேன்ல, இனிமேல் அவங்க எப்படி போனால் என்ன அப்படி நான் இல்லை. அவர்களுக்காக நான் எவ்வளவு தூரம் தேவ சமூகத்தில் விழுந்து அழுது புலம்பணுமோ. ரட்சிப்பு கர்த்தருடையது. அந்த ரட்சிப்புக்காக நான் அழுது புலம்பும் போது தேவனுடைய இரக்கத்தினால அவர்களும் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வச்சு ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருக்குள்ள அவர்கள் சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ரட்சிப்பின் அவசியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் தாய்க்காக நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க, உங்கள் தகப்பனுக்காக நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க, உங்கள் மனைவி பிள்ளைக்காக சும்மா இருக்க மாட்டீங்க, உங்கள் சகோதரன் சகோதரிக்காக சும்மா இருக்க மாட்டீங்க, உங்கள் குடும்பத்தாருக்காக உங்களுடைய உறவினர்களுக்காக நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க. அவர்கள் எல்லாருக்காகவும் நீங்கள் பாடுபடுவீங்க. யாராவது எனக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சிட்டாலும் கூட
அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிறது, ஆண்டவரே அவங்க ரட்சிக்கப்படணும், ஆண்டவரே அவங்க ஆசீர்வதிக்கப்படணும், அவங்க அது செய்யணும் இது அதெல்லாம் எனக்கு அந்த ஜெபம்லாம் எனக்கு வர்றதில்ல. அவங்க நல்லா அவங்க ரட்சிக்கப்படணும். முதல்ல அவங்க குடும்பத்தில் அந்த ரட்சிப்பை ஏற்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய ஊழியக்காரனுக்கு அவங்க ஒரு உதவி செஞ்சிருக்கிறாங்க, இது அவங்களுக்கு ரட்சிப்பா மாற்றுங்க ஆண்டவரே. அப்படிதான் ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபம் பண்றது. ஒரு சின்ன பிள்ளை ஜெபத்துக்கு வந்தாலும் அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தில் அவங்க ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும், அதுக்கு தான் ஜெபம் பண்றது. அப்போ காரணம் நரகத்தினுடைய காரியங்கள் வேதத்தில் நம்ம புரிந்து கொண்டபடினால, பரலோகத்தினுடைய மகிமையை புரிந்து கொண்டபடினால நமக்காக இந்த பூமியில நிறைய பேர் உதவி செஞ்சிருக்கிறாங்க, நமக்காக உபசரிப்பு பண்ணியிருக்கிறாங்க, எத்தனையோ காரியங்கள் நமக்கு நன்மையா நினைச்சிருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். என் சொந்தம், என் இனத்தாரும் என் ஜனத்தாருக்கு கிருபை கிடைக்கணும் ஆண்டவரே, அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. என் சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இன்னமும் நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இன்னமும் நான் ஆண்டவர் இடத்துல அந்த காரியத்தை விண்ணப்பத்தை வச்சு வேண்டிக் கொண்டு தான் இருக்கிறேன். என் சொந்த பந்தங்கள் என்னதான் என்னை வெறுத்தாலும் சரி, என்னதான் என்னை பகைச்சாலும் சரி, என்னதான் என்னை ஆவாதவன் என்று தள்ளினாலும் சரி, ஆனாலும் அந்த ரட்சிப்பின் அவசியத்தை புரிஞ்சதுனால அவங்க என்னை திட்டுறது எனக்கு பெருசாக தெரியல, அவங்க என்னை பகைக்கிறது என்னை பெருசாக பாதிக்கல, அவங்க என்னை நோகடிக்கிற விஷயங்கள், என்னை காயப்படுத்துகிற விஷயங்கள் எனக்கு அது பெருசாக தெரியல. ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம், அவங்க தெரியாமல் அறியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க நரகத்துக்கு போனாங்கன்னா அதனுடைய விலை எவ்வளோ மோசமாக இருக்கும். அப்போ இதை புரிந்ததுனால என்னுடைய குடும்பத்தாருக்காக மட்டுமில்லை, என் இனத்தார் என் ஜனத்தாருக்காக எனக்கு உதவி செய்கிறவள் தேசத்து எல்லாருக்காகவும் நான் எங்கே ஜெபம் பண்ண போனாலும், யாருக்கு ஜெபம் பண்ண போனாலும், ஒரு வீட்டுக்கு நான் ஜெபத்துக்கு போகிறோம், ஒரு ராத்திரி வேளையில் ஒரு 10 மணிக்கு நாங்கள் ஒரு பாஸ்டர்லாம் ஜெபத்துக்கு போகிறோம். அப்போ அந்த பாஸ்டர் என்கிட்ட அந்த விசுவாசி ஒருத்தருக்கு ஜெபம் பண்ண சொல்கிறாங்க, அவங்க அப்பா இந்த பாப்பாவுக்கு ஜெபம் பண்ணுங்க ஐயா, காலேஜில் நல்ல சீட்டு கிடைக்கணும், அடுத்தது இந்த காலேஜ் சேர்க்கறதுக்கு பண தேவைகள் சந்திக்கப்படணும், இதுக்காக இது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, நல்ல வரன் கிடைக்கணும், நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், அதுக்காகலாம் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் அவங்களுக்கு என்ன ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இந்த பிள்ளை நரகத்துக்கு போயிடக்கூடாது ஆண்டவரே, இந்த பிள்ளை ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, ரட்சிப்பு வந்துருச்சுன்னா எல்லாம் வந்துடும் ஆண்டவரே, இந்த பிள்ளை சரியாக ரட்சிக்கப்பட்டுச்சுன்னா எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கும் ஆண்டவரே, ரட்சிப்பு அடையலைன்னா எல்லாம் இருந்தும் ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடுமே, இந்த பிள்ளையினுடைய ரட்சிப்பு முக்கிய ஆண்டவரேன்னு சொல்லி இந்த பிள்ளையினுடைய ரட்சிப்புக்காக இப்போ இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடியே அப்போவே அப்படி தான் ஜெபம் பண்ணேன். ஆகினால ஒருவர் நம்ம கர்த்தரிடத்தில் விசுவாசித்து ரட்சிப்பை நாம் அடைந்து விட்டோம் என்று சொன்னால், ரட்சிப்பின் அவசியத்தை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நம்மளுடைய வீட்டாருடைய ரட்சிப்பை குறித்து கவலை இல்லாமல் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்க மாட்டோம். அல்லேலூயா. நிறைய பேர் வீட்டுக்கார ஜெபத்துக்கு சர்ச்சுக்கு வர சொன்னால் அவர் வரமாட்டாருங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களை ஆதாயப்படுத்துங்க, அதெல்லாம் அவங்க வரமாட்டாங்க. இவங்களே சொல்லிடுறாங்க வரமாட்டாங்கன்னு. உனக்கு தெரியுமா அவங்க வரமாட்டாங்கன்னு? சொல்லுங்க பார்க்க, அவங்க வரமாட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஒரு ஊருக்கு ஊழியத்துக்கு போயிருக்கும்போது ஒரு சகோதரி, அந்த குடும்பத்தில் சபை நடத்திட்டு இருக்கிறோம், அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த சகோதரிக்கு ரட்சிக்கப்படாத ஒரு சகோதரி பக்கத்தில் அடுப்பு ஊதிக்கிட்டு இருக்காங்க, சமைச்சுன்னு இருக்காங்க, சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. நான் ஒவ்வொரு வாரமும் அந்த ஊருக்கு நான் ப்ரேயருக்கு போகிறேன் சபை நடத்துறதுக்கு. அப்போ நான் ஒவ்வொரு வாரமும் இந்த அம்மாவை பார்த்துட்டு நாங்கள் போவோம், இவங்க எல்லாம் குடும்பத்தோடு வந்து சபையில் உட்காருவாங்க, அந்த சகோதரி மட்டும் அடுப்படியில் உட்காந்துருப்பாங்க, வரவே மாட்டாங்க. அப்போ நான் இவங்ககிட்ட சொல்கிறேன், ஏம்மா உங்கள் தங்கச்சியும் கூப்பிடுமா, சர்ச்சுக்கு கூப்பிடுமா, வந்து ஜெபத்தில் உட்கார சொல்லுமான்னு. அந்த அம்மா சொல்கிறாங்க, அவள் வரமாட்டா பாஸ்டர், அவளுக்கு ஏசாமினாலே பிடிக்காது, அவள் வரவே மாட்டா அப்படின்னு இப்படியே சொல்லிட்டாங்க. சரி, மறாவது வாரம் நான் போயிட்டு அவங்கள பார்க்கும்போது, ஏம்மா சர்ச்சுக்கு வாங்கம்மா, அப்படியே அடுப்பு வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் ப்ரேயரில் வந்து உட்காருமான்னு. இதை வரம் பாஸ்டர்ன்ட்டு வந்து உட்காந்துட்டாங்க. மறாவது வாரம் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் இத்தனை நாள் இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, வரமாட்டாங்க, அவங்க வரமாட்டாங்க, ஏசாமினாலே பிடிக்காது, ஏசாமினாலே பிடிக்காது. நான் தான் அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், கொண்டு போய் ஆற்றுல கொண்டு போய் நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் வாரம் சபைக்கு வந்தாங்க, மறாவது வாரமே ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டாங்க, முழு மனதோட முழு இருதயத்தோட. அப்போ இவ்வளோ நாள் இவங்களுடைய ரட்சிப்பு யார் தடையாக இருந்தது? இவங்க அதை வரமாட்டா, அவள் வரமாட்டா, கூப்பிடுமானா அவள் வரமாட்டா பாஸ்டர். எத்தனையோ முறை நான் கூட்டு பார்த்துட்டேன் வரல, எத்தனையோ பாஸ்டர்லாம் வந்து கூட்டு பார்த்துட்டாங்க வரல அப்படின்ட்டாங்க. அப்போ நான் வந்து அவங்க ரட்சிக்கப்பட்டேன். அப்போ நிறைய நேரங்கள் நாமளே என்ன செய்கிறேன், சில பேருடைய ரட்சிப்பு கர்த்தருடையது என்பதை நம்ம புரியணும். நம்ம ரட்சிப்புக்கு அவங்கள ரட்சிப்புகளை கொண்டு வர முடியாது. அப்போ விசுவாசத்தை கர்த்தர் மேலே வச்சு, ஆண்டவரே எங்கள் வீட்டுக்கு ரட்சிக்கப்படுவார்,
என் மனைவி ரட்சிக்கப்படுவாங்க, என் புருஷன் ரட்சிக்கப்படும், என் பிள்ளை ரட்சிக்கப்படும், என் பெற்றோர்கள் ரட்சிக்கப்படுவாங்க, என் குடும்பத்தில் இருக்க என் சகோதரன் என் சகோதரி ரட்சிக்கப்படுவாங்க, அவங்க ஞானஸ்தானம் எடுக்கப்படுவாங்க, அவங்க கர்த்தரை விசுவாசிப்பாங்க. ஏன்னா எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நீங்க ஆண்டவரே, உங்களால் முடியும் ஆண்டவரே, அவனை மாற்ற உங்களால் முடியும் ஆண்டவரே. நான் சொல்லிலாம் அவன் மாற மாட்டான், நான் புத்திமதி சொல்லிலாம் அவங்க ஒன்றும் திருந்த மாட்டாங்க, ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா மாறிடுவாங்க. அல்லேலூயா. கர்த்தரால் மாற்றுவதற்கு என்னங்க கடினம்? பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவர்கள் லேசான காரியம். அவருடைய ஆவினாலே ஆகும், ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் அவங்களுடைய சிந்தனை லைட்டாக தூண்டினா போதும். என்னது? கர்த்தர் அவருடைய சிந்தனையை லைட்டா தூண்டினா போதும், எங்க வந்துருவாங்க? கர்த்தர் இடத்துல வந்துருவாங்க. அவனுடைய இருதயத்தில் ஒரு யோசனையை கொடுத்தாருன்னா போதும், ஒரு நல்ல யோசனை என்கிற விதையை போட்டாருன்னா போதும், அவங்க ஆண்டவர் இடத்துல வந்துடுவாங்க. பெருசா அவங்களுக்கு நீ பெருசா சாதிக்கலாம் தேவையில்லை, பெருசா கஷ்டப்பட தேவையில்லை. எங்கேயோ ஏதோ ஒரு கஷ்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னு வச்சுக்க, கர்த்தர் நினைச்சார்னா அவனுடைய சிந்தனை லைட்டா தூண்டி விட்டாருன்னா போதும், ஆண்டவர் இடத்துல வந்து சேர்ந்துருவாங்க. இது தேவனால முடியுமா முடியாதா? இருதயத்தை பார்க்குற ஆண்டவருக்கு கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு நவமான இருதயத்தையும் சதையான இருதயத்தையும் பொருத்துவதற்கு தேவனால முடியுமா முடியாதா? அப்படியே அவங்க அதை ஏன் நம்ம விசுவாசிக்க மாட்டேங்கிறோம்? நாமளா பார்த்துட்டு அவங்க வரமாட்டாங்க, இவங்க வரமாட்டாங்க, அவங்க சரி வரமாட்டாங்க, இவங்க சரி வர மாட்டாங்க, அவங்களும் அப்போலேருந்து வரல இப்போலேருந்து வரலன்னு சொல்லி ஏதாயிலும் ஒரு சாக்கு போக்கு சொல்லி சொல்லுங்க, உங்கள் வீட்டுக்காரர் மாறுவாரா மாற மாட்டாரா? எத்தனை பேர் சொல்கிறீங்க? முழுசாக தானே சொல்கிறீங்க. கர்த்தரால் அதை செய்ய முடியுமா முடியாதா? உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் கர்த்தர் ரட்சிக்க முடியுமா முடியாதா? நீங்கள் அதை விசுவாசிக்காததுனால தான் அது இன்னும் தடையாக இருக்கிறது. வேத வசனம் என்ன சொல்லுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரு ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ கர்த்தரிடத்தில் வந்த நீயே இன்னும் என்ன பண்ண மாட்டேங்கிற? விசுவாசிக்க மாட்டேங்கிற. எங்கள் வீட்டுக்காரெல்லாம் மாற மாட்டாருங்க, அவர்லாம் என்ன சொன்னாலும் மாற மாட்டாருங்க. ஒரு சகோதரன் வீட்டுக்கு ஜபத்துக்கு போனோம், ஊழியத்துக்கு போனோம். அவரை கூப்பிட்டு வச்சு நான் தான் ஒரு திண்ணை மேலே உட்கார வச்சு அவர்கிட்ட நான் பேசுகிறேன், ஐயா ஜபத்துக்கு வாங்க ஐயா, ஆண்டவர்கிட்ட வாங்க அப்படின்னு. பாஸ்டர் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியுது, என்ன மதம் மாற்ற தானே பார்க்குறீங்க, அந்த கதைலாம் இங்கே எடுபடாதுன்னாரு. இல்லை ஐயா உங்களை மதம்லாம் மாற்றலை, நீங்கள் ஜபத்துக்கு வாங்க, ஆண்டவர் இடத்துல வாங்க, உங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்வார் அப்படின்னு. அதெல்லாம் முடியாது பாஸ்டர். எத்தனையோ பாஸ்டர் வந்து என்கிட்ட முட்டி மோதி பார்த்துட்டு போயிட்டாங்க, அப்போ கூட நான் மாறல. நீங்கள் வந்து என்னை நைஸாக என்னை பேசி உள்ளே கொண்டு வரலான்னு நினைக்காதீங்க, அது மட்டும் முடியவே முடியாதுன்னாரு. சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம். அவர் வெளியூருக்கு வேலைக்கு போனார், அங்கே போய் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டார். இப்போ அவர் தான் கூப்பிட்டு மீட்டிங் வச்சு என்னை மறுபடியும் கூப்பிட்டு அங்கே போய் நான் செய்தி கொடுத்தேன். இப்போ மறுபடியும் அவர் சொல்கிறாரு, ஐயோ ஏசப்பா போல ஒரு நல்ல தெய்வம் இல்லைங்கன்றாரு. அவங்க வீட்டு வாசலில் இரவு நேரத்தில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் ஏற்படுத்தினார். இதனாலன்னா அவர் ரட்சிக்கப்பட்டுட்டாருன்ற அந்த சந்தோஷத்தினால. அல்லேலூயா. யாரால் இது முடிஞ்சது? கர்த்தரால முடியும், எந்த மனுஷனையும் மாற்ற முடியும். அப்போ நீயே சொல்லிட்டு இருக்கிற அவர் மாற மாட்டாருங்க, அவர் அவ்வளோதாங்க, அவர் திருந்த மாட்டாருங்க. யார் அவன் வரவே மாட்டாங்க, அவனா என்ன சொன்னாலும் அவன் மாற மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அவன் வாயிலிருந்து என்ன தான் வருது? இந்த நாசமாக போன வார்த்தை தான் வந்துனுக்குது. அப்புறம் எப்படி உன் குடும்பம் நல்லா இருக்கும்? உன் குடும்பம் கெட்டு போகிறதுக்கு காரணமே உன் வாய் வார்த்தை, உன் சிந்தனை. உனக்குள்ளே முதல்ல விசுவாசம் வரமாட்டேங்குது. எப்போ எடுத்தாலும் எந்த ஜபத்தில் எந்த பாஸ்டர்கிட்ட சொன்னாலும் அவர்லாம் மாற மாட்டாருங்க, அந்த அம்மாலாம் அது மாறாதுங்க, அது சொன்னாலாம் புரியாதுங்க, அதுக்கு நான் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயங்க. அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இதில் அவங்கள என்னத்துங்க நான் ஜெபம் பண்ணி என்னங்க சரி பண்ணுறது? முதல்ல எனக்கே நல்ல சோறு கிடைக்க மாட்டேங்குது, நல்ல துணிமணி கிடைக்க மாட்டேங்குது, இதில் நான் என்னத்தை அவங்கள மாற்றுறது? இப்படியே சொல்லிட்டு தான் கடைசி வரைக்கும் உனக்கு சோறு கிடையாது தான், கடைசி வரைக்கும் உனக்கு நல்ல தூக்கம் கிடையாது தான். ஏன்னா உனக்குள்ள நல்ல எண்ணமே கிடையாது. ஏன்? என் குடும்பம் ரட்சிக்கப்படும், கர்த்தர் மாற்றுவார் உன்னை ஆண்டு. அப்புறம் நீ எதுக்கு ஆண்டவர்கிட்ட விசுவாசம் வச்ச? கர்த்தர் என்ன செய்வார்னு நீ நம்பிக்கிட்டு இருக்கிற ஆண்டவர் இடத்துல? உனக்கு மட்டும்தான் செய்வார், அப்போ அவங்களுக்கு செய்ய மாட்டாரா? அப்படி கிடையாது. முதல்ல நான் ஆண்டவர் இடத்துல விசுவாசம் வச்சேன்னா எனக்கு செய்தவர் என் வீட்டாருக்கு என்ன பண்ணுவார்? செய்வார். நான் விசுவாசிக்கிறேன்னா என் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள். அப்போ நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஒரு விசுவாச பாதையில் நம்ம வீட்டாருடைய ரட்சிப்புக்காக நம்ம என்ன செய்யணும்? ரெண்டாவது பாடுபட வேண்டும். அல்லேலூயா. உன் வீட்டாருடைய ரட்சிப்புக்காக நீ பாடுபடலைன்னா நீ தவறான பாதையில்
நீ சபைக்கு போயின்னு இருக்கிறன்னு அர்த்தம். நீ தவறான பாதையில் விசுவாசத்தில் போயின்னு இருக்கிறன்னு அர்த்தம். தவறான விசுவாசம், தவறான பாதை, தவறான ஜீவியத்தில் நீ கிறிஸ்துவுக்குள்ள நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறன்னு அர்த்தம். அல்லேலூயா. முதல்ல நீ ரட்சிக்கப்படணும். ரெண்டாவது யாருடைய ரட்சிப்புக்காக பாடுபடணும்? உன் குடும்பத்தாருடைய ரட்சிப்புக்காக பாடுபட வேண்டும். ஃபஸ்ட்டு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அந்த அம்மா தன்னுடைய ரட்சிப்புக்காக பாடுபட்டாங்க. ரெண்டாவது கானானிய ஸ்திரீ அந்த அம்மா தன் வீட்டாருக்கு ரட்சிப்புக்காக பாடுபட்டாங்க. மூன்றாவது இன்னொரு அம்மாவை குறித்து பார்க்கலாம், வாசிக்கலாம். யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 28, 29, 30. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதா ஒரு அம்மாவை பார்க்கிறோம். அவர்கள் யாரு? சமாரியா ஸ்திரீ. அந்த அம்மா என்ன சொல்றாங்க? முதல்ல தண்ணி பிடிக்கிற இடத்துல இயேசு கிறிஸ்து கிணத்தடியில் அவர்களை சந்திக்கிறார். சந்திச்சு அவங்களோடு கூட சில காரியங்களை பேசுறாரு. அவ பேச ஆரம்பித்த உடனே இந்த அம்மாவுக்கு உடனே ஆச்சரியப்பட்டு அவ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, உடனே தன் குடத்தை வைத்து விட்டு, அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி. இந்த அம்மா எதுக்காக வந்தாங்க? தண்ணி பிடிக்க தான் வந்தாங்க. அப்போ இவங்க போகும்போது என்ன செஞ்சுருக்கணும்? போகிற தண்ணி ஒரேடியே பிடிச்சிக்கிட்டு குடத்தை தூக்கிட்டே போயிடலாம், அப்படி தானே செஞ்சுருக்கணும். இவர்கள் வந்த அத்தியாவசிய நோக்கம் என்னன்னு கேட்டால் தண்ணி பிடிக்க வந்தாங்க. இப்போ தண்ணி பிடிக்க வந்த இடத்துல கர்த்தருடைய ரட்சிப்பை அவர்கள் உணர்ந்ததுனால, கர்த்தருடைய வார்த்தையின் சத்தியத்தை அவர்கள் உணர்ந்தபடினால, கர்த்தர் இன்னார் என்பதை உணர்ந்தபடினால, உடனே அவர்கள் வந்த நோக்கத்தை மறந்து குடத்தை அங்கேயே போட்டு எங்க ஓடிட்டாங்க? ஊருக்குள்ள போய் ஜனங்களை நோக்கி என்ன செய்யறாங்க? நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு ஒருவர் சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ. அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 41வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். 2 நாளைக்கு அங்கதான் தங்கினார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வந்து என்ன செஞ்சாங்க? இந்த அம்மா போயிட்டு ஊருக்குள்ள இருக்கிற எல்லாரையும் கூட்டிகிட்டு வராங்க. இந்த அம்மா யாருடைய ரட்சிப்புக்காக பாடுபட்டாங்க? ஊரே ரட்சிக்கப்படணும். நம்ம கிறிஸ்துவை கண்டோமா, நம்ம மேசியாவை கண்டோமா, போதும் பரவாயில்ல, தண்ணியை பிடிச்சிட்டு போனோமா, குடும்பத்தை பார்த்தோமா, வேலை பார்த்தோமான்னு இல்லாமல் குடத்தை போட்டுட்டு அவர் மேசியா என்று அறிந்து கொண்ட பிறகு, கிறிஸ்து என்று தெரிந்து கொண்ட பிறகு உடனே ஊருக்குள்ள போய் ஊர் ஜனங்களை எல்லாரிடத்துலையும் தகவலை தெரிவிச்சு, வந்து பாருங்க அவர் கிறிஸ்து தானோ கொண்டு வந்துட்டாங்க. அல்லேலூயா. மூன்றாவதா யாரை கொண்டு வந்தாங்க? யாருடைய ரட்சிப்புக்காக பாடுபட்டாங்க? ஒரு தேவனுடைய பிள்ளை நாம ரட்சிக்கப்பட்டோமா, நம்ம குடும்பம் ரட்சிக்கப்பட்டோமா, நாம ஞானஸ்தானம் எடுத்தோமா, நம்ம சபைக்கு போனோமா, அதோடு இல்லாமல் தன்னுடைய ஊராருக்காக பாடுபடுகிறாங்க பாருங்க. அவர்கள் தான் சரியான ரட்சிப்பை உணர்ந்தவர்கள், விசுவாச பாதையில் சரியாய் நடக்கிறவர்கள். முதல்ல நமக்கு ரட்சிப்பு, நம்ம ரட்சிப்பு அவசியம். அடுத்தது யாருடைய ரட்சிப்பு அவசியம்? நம்ம வீட்டாருடைய ரட்சிப்பு அவசியம். அதோட போகாம அடுத்தது யாருடைய ரட்சிப்புக்காக பாடுபடணும்? ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக, சமுதாயத்தின் ரட்சிப்புக்காக, தேசத்தின் ரட்சிப்புக்காக, ஊருடைய ரட்சிப்புக்காக பாடுபடுகிறவராக இருக்க வேண்டும். பொது ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக பாடுபட வேண்டும். பொது ஜனங்களை பார்த்து கிண்டல் பண்ணி அவங்களாம் திருந்த மாட்டாங்க, அந்த ஜனங்களாம் மோசமான ஜனங்க, அதுங்களாம் திருந்தாத ஜென்மங்கள், அவங்களாம் அப்படிதான், அவங்களாம் இப்படி தான் அப்படி சொல்லி அவர்களை பழித்து வெறுத்து பேசி அவர்களை ஓரம் கட்டுவதற்காக இல்லை, ஊராருடைய ரட்சிப்புக்காக நம்மை தேவன் என்ன செய்தாரு? தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இந்த அம்மா பெருசா என்ன ஊழியம் செஞ்சாங்க? போய் ஊர்ல இருக்கிறவங்களாம் கொண்டு வந்தாங்க. அட்லீஸ்ட் உனக்கு அந்த எண்ணமாவது இருக்கணும், என் ஊர் ஜனங்க ரட்சிக்கப்படணும், என் தெரு ஜனங்க ரட்சிக்கப்படணும், என் சமுதாயம் ரட்சிக்கப்படணும், என் இனத்தார் ரட்சிக்கப்படணும், என் ஜனத்தார் ரட்சிக்கப்படணும், என் சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்படணும்.
என்னுடைய தேசம் ரட்சிக்கப்படணும். அந்த உணர்வாவது நமக்கு என்ன செய்யணும்? அந்த ரட்சிப்பை குறித்த உணர்வு இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம குடும்பமா சபைக்கு போனோமா, அப்படியே வீட்டுக்கு வந்தோமா, நம்ம குடும்பமா நல்லா இருந்தோமா, நம்ம குடும்பத்தோடு இருந்துட்டு போவோம். யார் நம்ம தெருவில் யார் கெட்டு போனான்னா, யார் குடும்பம் என்ன ஆனான்னா, யார் குடும்பம் நாசமாக போனான்னா, அதை பற்றிலாம் நமக்கு எந்த கவலையும் கிடையாது. அவங்களாம் வரமாட்டாங்க, கூப்பிட்டா வரமாட்டாங்க, அவங்களாம் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதனால் நாங்கள் மட்டுமே சர்ச்சுக்கு வரோம் பாஸ்டர், நாங்கள் எங்களையே வச்சு கடைசி வரைக்கும் எங்களுக்கு என்ன பண்ணுங்க, பிரசங்கம் பண்ணுங்க, நாங்களே சபையில் கடைசி வரைக்கும் இருந்துட்டு போயிடுறோம். அப்படியா? இல்லை. உன்னுடைய ஊராருடைய ரட்சிப்புக்காக நீ என்ன செய்யணும்? பாடுபட வேண்டும். உங்க ஊர்ல நடக்கிற காரியங்களை நினைச்சு நீ பெருமூச்சு விடணும். தன்னுடைய ஜனங்கள் அந்த குடும்பத்தில் அவங்க குடும்பத்தில் எத்தனையோ பேருடைய குடும்பத்தில் கண்ணீரும் வேதனையும் துக்கமும் வியாதியும் வழி தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. உங்கள் சொந்த பந்தத்துக்குள்ளே எத்தனையோ பேருக்கு வழி தெரியல. நீ சொன்ன உடனே சர்ச்சுக்கு வந்துடுவாங்க, வரமாட்டாங்க, அது அப்புறம். ஆனால் முதல்ல உனக்கு அந்த உணர்வு, அந்த ரட்சிப்பின் உணர்வு என்ன பண்ணணும்? உனக்கு இருக்கணும். அந்த தேசத்தின் ஜனங்களை குறித்த அந்த பாரம் உனக்குள்ள காணப்படணும். ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக அந்த பாரம் உன்னை அனுதினம் என்ன செய்யணும்? பாதிக்கணும். இயேசு கிறிஸ்து மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக பரிதபிச்சார். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு பாரு, வாசிங்க. ரோமர் 10:1. ரோமருக்கு எழுதின நிருபம் 10:1. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமா இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமா இருக்கிறது. என் இருதயத்தில் அந்த விருப்பமும் இருக்கிறது, அதற்காக நான் விண்ணப்பமும் செய்கிறேன் என்று சொல்கிறார். யாருக்காக? நான் ரட்சிக்கப்பட்டு நான் ஊழியக்காரன் ஆயிட்டேன்னு இல்லை, இஸ்ரவேலர் 12 கோத்திரத்தின் ஜனங்கள் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படும் என்கிற, அதுதான் என் விருப்பம், அதுதான் என் விண்ணப்பம், அதுதான் என்னுடைய வாஞ்சை என்று சொல்லுகிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அடுத்தது யாருடைய ரட்சிப்புக்காக பாடுபடணும்? ஜனத்தாருடைய ரட்சிப்புக்காக பாடுபடணும். இந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க? அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் யார் சொல்லி விசுவாசிச்சாங்க? அந்த ஸ்திரீ சொல்லி விசுவாசிச்சாங்க. அந்த அம்மா போய் சொல்லி ஆண்டவரை விசுவாசிச்சாங்க. இப்ப அடுத்தது ஒரு படி மேல போய் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீ சொன்னதுனால மட்டும் கிடையாது, இப்ப நாங்களே அவருடைய உபதேசத்தை நாங்களே கண்கூடா காதால கேட்டு இப்ப நாங்களே விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். ஃபர்ஸ்ட் 29 இந்த அம்மா என்ன சொன்னாங்க? அவர் கிறிஸ்து தானோ, வந்து பாருங்கள் அப்படின்னாங்க. வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ. 29 42 என்ன சொல்றாங்க? அவர் கிறிஸ்துதான், அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகி உலக ரட்சகர் என்று அறிந்து நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த அம்மா போய் சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்தாங்க. இப்போ அந்த அம்மாவை விட ஒரு படி இவங்க மேலே போய் கன்ஃபார்ம் பண்ணி அவர் விசுவாசிக்கிறாங்க. அந்த அம்மாவை விட விசுவாசத்தில் இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஒரு படி மேலே போயிட்டாங்க. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் அந்த அம்மாவையே பிடிச்சிக்கிட்டு இல்லை. நீ என்னன்னு கேட்டு சொல்லாமா? ஏசப்பா முதல்ல நீ தானே பார்த்த, கிணத்தடியில் நீ தானே போய் சந்திச்ச, நீ ஏசப்பா கிட்ட கேட்டு பேசி எங்களுக்கு சொல்லு, ஏசப்பா கிட்ட போய் சொல்லு, ஏசப்பா கிட்ட போய் சொல்லு அப்படி சொல்லி அந்த அம்மா மூலமாகவே ஜாயின் பண்ணிக்கிட்டு இல்லை, அந்த அம்மா மூலமாகவே கான்டாக்ட் பண்ணலை. ஃபஸ்ட்டு முறை அறிமுகப்படுத்தும் போது இந்த அம்மா மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. அடுத்தது இப்போ யார் டைரெக்டாக அறிமுகம் ஆயிட்டாங்க? இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஐக்கியம் யாரையும் வச்சுட்டாங்க? ஊர் ஜனங்களே ஐக்கியம் வச்சுட்டாங்க. அதனால தான் சொல்கிறாங்க, இப்போ உன் சொல்லினால நாங்கள் கிடையாது, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வேணா நீ சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம்? விசுவாசித்தோம். இப்போ நீயே எங்களை வராதன்னு சொன்னால் கூட நாங்கள் என்ன பண்ண போகிறது கிடையாது, வராமல் நாங்கள் நிற்க போகிறது கிடையாது. நீங்களே என்னை நம்பாமன்னு சொன்னாலும் நாங்கள் நம்பாமல் இருக்க போகிறது கிடையாது. ஏனென்றால் அவர் தான் மெய்யாக உலக ரட்சகர், அவர் தான் கிறிஸ்து, அவர் தான் அப்படின்றது நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? கன்ஃபார்ம் பண்ணிட்டோன்றாங்க. அல்லேலூயா. நீங்கள் அப்படி யாராவது சொல்லுவீங்களா? ஆரம்பத்தில் உங்களை நான் சர்ச்சுக்கு கூப்பிட்டேன்,
ஆரம்பத்தில் உங்களுக்கு இயேசுவை பற்றி அறிமுகப்படுத்தினேன், இயேசுவை குறித்து சுவிசேஷம் சொன்னேன், சத்தியத்தை சொல்லி போதித்தேன். அதனால நீங்கள் விசுவாசம் வச்சு ஆண்டவர் இடத்துல நம்பி வந்தீங்க. இப்போ நானே வரவேணான்னு சொல்லிட்டாக்கா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உண்மையிலாமா நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? பாஸ்டரே சொல்லிட்டாரு, இனிமேல் நம்ம என்னத்துக்கு இயேசுவை நம்பின்னு. பாஸ்டரே சொல்லிட்டாரு, நமக்கு முன்னாடி போனார் பாஸ்டர், அவரே பாருங்க, அவர் எவ்வளோ ஊழியம் செஞ்சார், எவ்வளோ ஜெபம் பண்ணார், எவ்வளோ சத்தியத்தை சொன்னார், அவரே கடைசியில் இப்படி ஆகிட்டாரு, நம்மளாம் எந்த மூளைக்கு அப்படி சொல்லிட்டு என்னை விட நீங்கள் டபுள் பங்கு நீங்கள் பின்னாடி போய் நிற்பீங்க. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்கிறாரு, நானாவது, வாசிங்க கலாத்தியர் 1, வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது. எங்க இருக்கு அந்த வசனம்? 9வது வசனம் படிங்க. ம் 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 8வது வசனம் படிங்க. நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தினை அல்லாமல் நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை இல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். முதல் வசனத்துல 8வது வசனத்துல என்ன சொல்றாரு? இயேசுவை பத்தி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் கிறிஸ்து, இயேசுதான் நமக்காக மரித்தார், உயிரோட எழுந்தார் என்றது எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன்? சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ மறுபடியும் நானே வந்து அதெல்லாம் போய் உண்மை இல்லைங்க, பொய்யுங்க அப்படின்னு நானே வந்து சொன்னாலும் கூட நான் யாரு? சபிக்கப்பட்டவன் என்பதை ஒரு முத்திர அங்க குத்துகிறார். ஏன்னா மனுஷன் நானே நாளைக்கு மாறக்கூடும், நானே நாளைக்கு மாற்றி வந்து உங்களுக்கு சொல்ல முடியும். இன்னைக்கு நிறைய பேர் மாற்றி சொல்கிறாங்களா இல்லையா? இயேசு ஒரு ஜனங்க கூட்டிகிட்டு வந்த பிறகு என்ன சொல்கிறாங்க? அட நானே போய் ஒன்றும் நடக்கலை, நீங்கள் போய் என்னங்க பண்ண போகிறீங்க? ஒரு சகோதரி முதல்ல போய் ரட்சிக்கப்பட்டு அந்த அம்மாவுக்கு பேய் பிடிச்சி பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சகோதரி ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருக்குள்ளே வந்தாங்க. அவங்க ரொம்ப தீவிரமாக விசுவாசமாக இருக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்துக்குள்ளே வந்த அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, என்னை விட உனக்கு பெருசாக தெரியுமா? உனக்கு முன்னாடி போய் ஞானஸ்நானம் எடுத்தாலும் நான், உனக்கு முன்னாடி ஏசப்பா ஏற்றுக்கொண்டாலும் நான், உன்னை விட எனக்கு எல்லா சர்ச்சு எல்லா பாஸ்டர் எல்லாம் தெரியும். நானே இப்போ நம்ம குலதெய்வத்தை வணங்குறேன், உனக்கு என்ன தெரிஞ்சிடும் பெருசா அப்படின்னு சொல்லி பின்னாடி வருகிற அந்த சகோதரி என்ன செய்கிறாங்க? பின்னுக்கு இழுப்பதற்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த சகோதரியோ அதெல்லாம் கிடையாது, நீ வீணா போனா அது உன் பிரச்சனை, நான் இயேசுவை நம்புறேன்னு சொல்லி மறுபடியும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவர் இடத்துல வந்துட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர்களை தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம யாரை பார்க்குறோம்? நமக்கு முன்னாடி போனவங்களே கொஞ்சம் கவுந்துட்டாங்கன்னா உடனே நம்மளும் என்ன பண்ணிடுது? அவ்வளோதான். அவங்களே எப்போ எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ நாளாக சபைக்கு இருந்தவங்க, எவ்வளோ நாள் அவங்க ஆண்டவருக்குள்ளே இருந்தாங்க, எவ்வளோ நாள் ஊழியம் செஞ்சவங்க, அவங்க எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களாக இருந்தாங்க, அவங்களே பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டாங்க. கடைசியில் நாமளாம் எந்த மூலிகை அப்படி சொல்லி நாமளாம் பின்மாற்றத்துக்குள்ளே போகிறது. இந்த குடும்பம், இந்த ஊர் ஜனங்க, சமாரியா ஸ்திரீ, அந்த ஊர் ஜனங்க என்ன செய்கிறாங்க? உன் சொல்லி நிமித்தம் அல்ல, நாங்களே கண்டுபிடிச்சிட்டேன்றாங்க, போ வேலை பார்த்துட்டு போமா அப்படின்றாங்க. அப்படி எத்தனை பேர் சொல்லுவீங்க? நமக்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடி போனவங்க கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டாங்கன்னா போதும், அப்படி நாமளும் அவ்வளோதான். ஆட்டம் கொடுத்துருது, பில்டிங் எல்லாம் ஆட்டம் கொடுத்துருது, நமக்கெல்லாம் போச்சு, அவ்வளோதான். அவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சாமே, இவங்களுக்கே எப்படி ஆயிடுச்சாமே, பாஸ்டருக்கு எப்படி ஆயிடுச்சாமே, நம்மளாம் எந்த மூளைக்கு? ஹல்லேலூயா. நமக்கு முன்னாடி போனவங்க வியாதியில் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, செத்து போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி போகிற நாம, நீ வியாதி சேப்பட்டு செத்து போட்டால் நானும் விசுவாசிக்க கூடாதா? நானும் ஜபத்துக்கு போகக்கூடாதா? நானும் ஜபிக்க கூடாதா? கர்த்தர் எனக்கு சுகம் தருவார். அந்த விசுவாசம் எத்தனை பேர் இருக்குது? அவங்க முன்னாடி போனால் அவங்களே செத்து போயிட்டாங்க, நாம போய் என்ன சுகமாக போகுது? அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு வேலை செய்யுது விசுவாசம். புரியுதுங்களா இல்லையா? அவங்க முதல்ல ஆண்டவருக்குள்ள வந்தாங்க, அவங்களே வியாதியில் சுகமாக்க முடியாமல் செத்து போயிட்டாங்க. இப்போ நாம மட்டும் வியாதியில் போய் என்ன சுகமாக போகிறோம்? அப்போ நாமளும் பேசாமல் செத்து போயிடுவோம். அப்படியா? இல்லை. அவர்கள் முன்னாடி போனாங்கன்னா அவங்களுடைய பிரச்சனை, அவங்க பாவம், அவங்களுடைய அந்தரங்க காரியங்கள், நிறைய காரியங்கள் உண்டு. அவங்க பின்மாற்றம் அடைஞ்சாங்களோ என்ன பண்ணாங்களோ, ஆனால் நான் போகிறேன்னா கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். அப்போ உண்மையாய் கர்த்தரை ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால், சத்தியத்தை சரியாக ஒருத்தவங்க அறிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால், நமக்கு முன்னாடி போனவங்க எத்தனை பேர் விழுந்து போனாலும் சரி, நாம் என்ன செய்ய மாட்டோம்? விழ மாட்டோம். ஹல்லேலூயா.
நமக்கு முன்னாடி ஒருத்தன் வண்டி வாங்கினான், அவன் வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நம்ம மட்டும் எதுக்கு வண்டி வாங்க போகிறோம்? பேசாமல் நம்ம வண்டி என்ன பண்ணிடுவோம், வித்துடலாம். அப்படியே செய்கிறோம்? சொல்லுங்க பார்க்கும். நமக்கு முன்னாடி பிறந்தவனே செத்துட்டான், நாம் மட்டும் என்னத்துக்கு வாழணும்? அப்படியே செய்கிறோம்? நமக்கு முன்னாடி படிச்சு பிள்ளைங்க ஃபெயில் ஆகிட்டாங்க, நம்ம பிள்ளைங்களை ஏன் பள்ளிக்கூடம் சேர்க்கணும்? அப்படியே செய்கிறோம்? சொல்லுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், நம்ம கண்ணு முன்னாடி எத்தனை பேர் அங்கே செத்துட்டாங்கன்னு கத்துறாங்க ஹாஸ்பிட்டலில். ஒரே சவுண்டு வருதா இல்லையா ஹாஸ்பிட்டலில் வார்டில்? என்னாச்சுன்னு கேட்டால் செத்துட்டாங்க, நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க, செத்துட்டாங்க, ட்ரீட்மெண்ட்டு சரியாகாமல் செத்துட்டாங்கன்றாங்க. அப்போ அதை கேட்குற நீ என்ன பண்ணணும் அடுத்தது? ஐயோ இந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாம் சாவுறாங்க, அப்போ நாமளும் என்ன பண்ணக்கூடாது, சாவக்கூடாது அப்படின்னு வரையா? நீ அங்கே உட்காந்து அப்போ தான் அட்டை போடுற, அப்போ தான் நீ டோக்கன் போடுற, அப்போ தான் நீ வந்து ஜாயின் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு. இது மட்டும் எங்கள் விசுவாசம் இவ்வளோ ஞானமாக வேலை செய்யுது. அப்போ நமக்கு முன்னாடி போனவங்க என்ன ஆனாங்கன்றது அது நமக்கு முக்கியம் இல்லை. நம்மை கர்த்தர் என்ன செய்வார்? தூக்கி எடுப்பார். ஏனென்றால் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராகவும் மாறுவாங்க. அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். நமக்கு முன்னாடி போகிறவங்க எத்தனை பேர் வேணாலும் விழுந்து போகலாம், ஆனால் நான் விழாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்வார்? பாதுகாப்பார், என்னை கரம் பிடித்து நடத்துவார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே வரணும். ஆகினால மூன்றாவது, இந்த அம்மா யாருடைய ரட்சிப்புக்காக பாடுபட்டாங்க? ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக பாடுபட்டாங்க. அல்லேலூயா. அப்போ நீங்களும் முதல் யாருக்கு ரட்சிப்புக்கு? நம்ம ரட்சிப்புக்கு பாடுபடணும். ரெண்டாவது யாருடைய ரட்சிப்புக்கு? நம்முடைய வீட்டாருக்கு ரட்சிப்புக்கு. மூன்றாவது யாருடைய ரட்சிப்புக்கு? ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக பாடுபடணும். இதுதான் ஆரோக்கியமான விசுவாசம், சரியான பாதை, சரியான கிறிஸ்துவ ஜீவியம். நீங்கள் கரெக்டான பாதையில் போகிறீங்கன்னு அர்த்தம். இந்த காரியங்கள் எதுவுமே உனக்கு உணர்வு இல்லைன்னு சொன்னால் நீ ராங் ரூட்டில் கிறிஸ்துக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறன்னு அர்த்தம். அதை சரி பண்ணிட்டா உனக்கு நல்லது, உன் வீட்டாருக்கு நல்லது, உன்னை சுற்றியுள்ள எல்லாருக்கும் நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.